சொல்வளையல் போட்டல்லவா தகப்ப வீடு வந்த மகராஜா பார்வப்பட்டு அருமமாவ பாப்பாதி அழு நல்லோ வலிக்குதுன்னு படுத்தமாவா காய்ச்சல் நல்லா அடிக்குதென்றோ கட்டில படுத்தமாவா முதலாளி பார்வப்பட்டு மறுநாள் காலையில அவரத்த வாந்தி எடுக்காடே வாந்தி எடுக்காடே செத்துமவா மடிதாரே அடே செத்துமவா மடிதாரே மறுநாளே காலையில குட்டி ஐயராவாரே மகளத்தான பாக்கார மகளத்தான பார்க்கும் போது அருமமாவா பாப்பாதி செத்துமாவா மடிந்திருக்கா சந்திருக்காயே மாண்டுமாவா மடிந்திருக்கா அவ மரணலோகம் சந்திருக்காயே மாண்டுமாவா அடே மாண்டுமாவா மரணலோகம் யார குட்டி ஐயராவ அருமமாவா பாப்பாத்தி செல்லம்மாவா இறந்தாள் என்ன தலையதியில அடித்தழுது சொந்தக்காரர் வந்தக்காரர் சொக்காரர் எனத்தாரெல்லாம் செல்லம்மாவா பாப்பாத்திய பார்த்து நல்ல குழுப்பாடி பாடையில தூக்கி வைத்து நல்ல குழுப்பாடி கட்டணத்தில் தூக்கி வைத்து பொங்க மரம் புளியந்தோ மையாடோ ஆத்தங்கர ஆலமாரோ அழகான மையாடோ ஆத்தங்கர அழகான ஆனக்குட்டி ஐயர் மகள் அரும மகள் பாப்பாத்தி தாயும் தலமவா அவ அம்மாவும் தலமகா அவ பாட்டியும் தலமவா ஆகையினால அதாவது ஒரு குடும்பத்துல பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் சம்பந்தம் கண்டலாம். ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா கொஞ்சம் நாள் ஆகும். யாமனா முருங்க வளர்த்தியும் சரி புட்டப்புல வளர்த்தியும் சரிம்பாங்க. இருந்தாக்கல இருப்பா புட்டப்புள்ள 13 வயசுல பூத்து நிறைஞ்சிருவா புஷ்போதி ஆயிருவா. 15 வயசுல கட்டி கொடுத்துரும். 16 வயசுல ஒரு குழந்தைய பெற்றுருவா. 35 வயசுல சம்பந்தம். ஆகையினால பார்த்தா தாயும் தலைப்பிள்ளை அம்மாளும் தலைப்பிள்ளை அவ பாட்டியும் தலைப்பிள்ளை. இப்படியாக அருமமவள் பாப்பாத்தி கெட்டி கொடுத்தம்மாவா புருஷனோட வீட்டுல 8 மாத்த சூலிய பிறந்த வீட்டுக்கு அழைக்கணும்னு சொல்லி பிரசவத்துக்கு அழைக்கணும்னு சொல்லி அப்பமே சூழ் காப்பு சூழ் வளையல் சூழ் காப்பு சூழ் வளையல் போட்டு தகப்ப வீடு வந்தமாவா எங்க ஐயா இந்த சமத்துவபுரத்து
மகாராஜா யஜமா முதலாளி சக்கரவர்த்தி பெரியதொரு சின்னத்தொர எங்க வேம்படி சுடலையோட பார்வைப்பட்டு ஐயா வண்டியில வந்த அலுப்புல மேலு வலிக்குதுன்னு மெத்தையில படுத்தமவா, காய்ச்சல் அடிக்குதுன்னு கட்டில்ல படுத்தமவா. ஆமா ஆமா, பெரிய பெரிய ராஜாக்கள் வீட்டுல ஐயர்கள் வீட்டுல நம்மள மாதிரி பாட்டாளி வீட்டுல எல்லாம் மெத்தனா என்னன்னு தெரியாது. அதான கேட்டேன். அந்த காலத்துல நடராஜா சர்வீஸ்லயும் பெரிய பெரிய பண்ணையார் வீட்டுகள் எல்லாம் கூட்டு வண்டி இருக்கும், கும்புடு வண்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு. பிராக் கூட்டு வண்டி. இப்படி பிராக் கூட்டு வண்டியில கொண்டு வந்தாங்கல்ல மகள, வண்டி வந்த அலுப்புல படுத்தம்மாவா மகாராஜா யஜமா முதலாளி இங்க சக்கரவர்த்தி பார்வைப்பட்டு மேலு வலிக்குதென்ற மெத்தையில படுத்தமவா, காய்ச்சல் அடிக்குதென்ற கட்டிலே படுத்தமவள். மறுநாள் காலையில வெத்த வாந்தியா எடுக்கா செத்துமவம் அடிந்தார். ரத்த வாந்தி எடுத்தால் செத்து மடிந்தால் சொந்தக்காரர் வந்தக்காரர் சொக்காரர் இனத்தாரெல்லாம் ஒன்று சேர்ந்து அருமம் அவ பாப்பாத்தியா செத்து மடிந்தால் சிவலோகம் சேர்ந்தாள் என்று. 1000 தான் இருந்தாலும் பெத்த பிள்ளை இல்லையா, தலையிலே ஆணைக்குட்டியர் அடித்து அழுது அசில்ல மகள் பாப்பாத்திய கழுவி குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து பார்த்து குளிப்பாட்டி பாடையிலே தூக்கி வைத்து புங்கமரம் புளியந்தோப்பு புகழான மையானம் ஆத்தாங்கரை ஆலமரம் அழகான அந்த ருக்ரகாண்ட மையானத்துக்கு கொண்டு வந்து செல்ல மகள் பாப்பாத்திய நங்களடிக்கு வரவடிக்கு வரவடிக்கு நங்களடிக்கு வரவடிக்கு வரவடிக்கு கட்டணத்தில் பிரேதம் வைத்து பிரேதம் வைத்து காஞ்ச வண்ண மேல் பொதிந்து மேல் பொதிந்து பார்த்து நல்ல வரவடிக்கு வரவடிக்கு பாப்பாத்திய தூக்கி வைத்து தூக்கி வைத்து பச்சை மண்ண மேல் பொதிந்து மேல் பொதிந்து நீ நல்ல வரவடிக்கு மண்ண மேல் பொதிந்து பாப்பாத்திய தூக்கி வைத்து வேல இருப்பரத்தி அக்கினிய பூண்டியல்லோ யாழை நல்ல வரம் போட்டு யாமகால போத்தி வந்து யாமகால போத்தி வந்து அங்க துருத்தி ஓட்டு ஊதுவாரே துருத்தி ஓட்டு அந்த யாமகால போத்தி வந்து துருத்தி ஓட்டு ஊதும் போது செல்லமாவ பாப்பாத்தி கொண்டையில தீப்புடித்து விழுந்து விட்டு வியாகுதாளே மண்டையில தீப்புடி மட்டும் புகையலும் சந்தேன கட்டையில சமர்ந்து வியாகுதையோ அரசங்கட்டையில அங்க பணம் இருந்து வியாகுதையாயே அப்ப மாண்டவின வாடையாதே பேச்சுக்கு மல்லிய பூ மணக்குதையோ சித்தவீன வாடைய பிள்ளைவான பேச்சுக்கு அது செண்பக பூவா மணக்குதையாயே பிள்ளைவான
சந்தன கட்டையில சவம் இருந்து வேகுதா, பூவரசங்கட்டையிலே குணம் இருந்து வேகிறது. அக்கினிய மூட்டி அரமமாவ பாப்பாத்திய கூந்தலடிக்கு எருப்பரத்தி அக்கினிய மூட்டி ஈரமண்ண பூசி 7 துளாரம் போட்டார்கள். 7 துளாரத்து வழியா யாமகால போத்தி துருத்தி போட்டு ஊத 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 அப்படி ஏமகால போத்தி வந்து துருத்தி போட்டு ஊதுகிற போது ஐயா ஆசாரி வீட்டுல இருக்க துருத்தி கண்ணுக்கு தெரியும். நம்ம போனோம்னா நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஏமகாலம் போத்திகள் துருத்தி போட்டு ஊதும் போது கொண்டையிலே தீப்பிடித்து கொழுந்து விட்டு வேகுதா, மண்டையில தீப்பிடிச்சு மான மட்டும் புகை எழும்ப சந்தன கட்டையிலே சவமிருந்து வேகுகிறாள். பூவரசன் கட்டையில் புனவிருந்து வேகும் போது என் மாண்டவின வாட என் மையானம் காத்தாளே, என் மாய பேச்சு மணி பேச்சு இந்த மையான பேச்சு காட்டுவன பேச்சு தில்லைவன பேச்சுக்கு செண்பக பூவா மணக்கு, மையான பேச்சுக்கு மல்லிகை பூவா மணக்கு. இங்க இந்த மணவாடை அடிக்கும் போது அங்க கைலாசத்துல எங்க ஐயா எஜமா முதலாளி 6 மாத குழந்தையா அசந்து உறங்குகிறார். சமத்துவபுரத்து மாயாண்டி கண்ணயர்ந்து உறங்குகிற போது இந்த பார்வதாதேவி கொண்டவனை கண்டா குழந்தைய மறந்துட்டா, பூமான கண்டா புள்ளைய மறந்தா, மன்னவனை கண்டால் மதலைய மறந்தா. அவர்கள் அங்க விளையாட்டு இன்ட்ரெஸ்ட்ல விளையாடிக்கிட்டு இருக்காவோ, சொக்கட்டா மண்டபத்துல சொக்கட்டங்கள் விளையாடிக்கிட்டு இருக்காவோ. நேரம் போறது தெரியல. சாமாதி சாமம் சதிசாம நேரம். நஞ்சு போட்டால் நெஞ்சருக்கும் இந்த நடுச்சாம யமசங்கா பொழுதுல எங்க ஐயா மகாராஜா வையர் வசித்த குழந்தை போல கூவா கூவா என்று குரலோசை போட்டு அழுகிறார். அப்ப குரலோசை போடுறதையும் பார்வதிக்கு கேட்டுச்சா மாயாண்டி அழுத சத்தம் எங்க கேக்கு? அந்த மையானங்காத்தாலே மையான பேச்சு பேச்சி அம்மாளுக்கு கேக்கு. மையான பேச்சுக்கு காதுல கேட்டு என் தாயான பேச்சி அம்மா எங்க வருகிறா தெரியுமா? ஏ தாயான பேச்சி அம்மா, ஏ தாயான பேச்சி அம்மா, ஏ எங்க அவ வருவாளா? ஏ தூக்கடி தாயான பேச்சி அம்மா, ஏ எங்க எங்க வருவாளா? கல்யாணம் தன்னை விட்டு மாணிக்க கையில கிட்டாள் மாய பேச்சி வாராளே, மாய பேச்சி வந்தல்லவோ என்னகனே மாயாண்டி வயர் வசித்து அழுக வேண்டாம். அம்மாவார் அம்மாட்டாள் அமிர்த பாலை தரமாட்டாள், அமிர்த பாலை குடித்தையானால் அறவையறு நிறையாத தாய்வார் அம்மாட்டாள், தாய்பாலை தரமாட்டாள், தாய்பாலை குடித்தையானால் கண்பயறு நிறையாத வலது கொங்க பால் குடித்தாள் வளர மாட்ட என் மகனே, இடது கொங்க பால் குடித்தாய் ஈடேற மாட்டையாடோ வந்தனோடு வந்தையானால் மையான களமதியில மாண்டவனம் தின்னிடலாம், இல்லை வன களமதியில செத்த வேணம் தின்னிடலாம். என்னோடு வந்தையானாயே, என்னோடு வந்தையானாயே என்னையும் நீ மறக்க மாட்ட. மகனே மாயாண்டி அம்மா வரமாட்டா, அமிர்தப்பால் தரமாட்டா, தாய் வரமாட்டா, தாய்ப்பால் தரமாட்டா. மாதா
மார்பாலு குடித்த யானாவும் மணிக்கொடியில நிறையாது. மார்பாலை குடித்த யானா மணிக்கொடலும் நிறையாது. அம்மா பால் குடித்த யானா உனக்கு அறவயிறு நிறையாது. தாய்ப்பால் குடித்த யானால் தன் வயிறு நிறையாது. மகனே, வலது கொங்கை பால் குடித்தால் வளர மாட்ட கண்மணியே. இடது கொங்க பால் குடித்தா நீ ஈடேற மாட்டையடா. என்னோடு வந்தையானா மையான களத்தில் உனக்கு மாண்ட வினவேகிறது. தில்லைவன களமதில செத்தவன வேகிறது. என்னோடு வந்தையானா தில்லைவன வந்தையானால் செத்தவனம் திங்கலாம். மையான வந்தையானால் மாண்டவனம் திங்கலாம். இடுகாடு வந்தையானாய் இறந்தவனம் திங்கலாம். என்னோடு வந்தையினாய் என்னை நீ மறக்க மாட்டாய் கண்மணியே என்று சொல்லவும் எங்க மகாராஜா யஜமா முதலாளி சொல்லுகிறார். என் தாயே வேட்டி அம்மா, நான் சின்னஞ்சிறு குழந்தை, நான் உன் கூட எப்படிமா வர? உன் கூட வரணுமானா அம்மா வந்தீரு கைனால அலங்காரம் செய்யணுமே அம்மா செய்யணுமே அலங்கரிச்சு பார்க்கணுமே செய்யணுமே. மகாராஜா சொன்ன போதே தாயான பேச்சி அம்மா தொட்டில் எட்டி பிடிப்பாளா. தொட்டில் எட்டி பிடிக்கும் போதே இந்த சமத்துவபுரத்து வேம்படியா குழந்தை போல இருந்த தெய்வம் கொடி போல வளருதார மதளையாக இருந்தவர்தான் மகாராஜா முதலாளி மார்க்கண்டனா வளர்ந்துட்டாரு பார்த்துட்டாளே எங்க பேச்சி அம்மா சக்கராயுதனை வரவழைத்தோ நம்ம செல்லம்மாவ சுடலைக்கிட்டா சல்லடமா பூட்டுவாளா குண்டோதரனை வரவழைத்தே யஜமானல்ல முதலாளிக்கு உள்ளவாக பூட்டுதாள அக்கினி தேவனை வரவழைத்தோ ஐயா வரவழைத்தோ ஆன பந்தமாக கொடுக்கால வரவழைத்தே இந்த சக்கரவர்த்தி மகாராஜா சல்லடமா குல்லாவா அம்படியான் சுடலைக்கிட்டா தாமரை பூ மணி அழகா தூக்கி வைக்கும் கால்களுக்கும் அப்பா துத்தி பூ சல்லடம்மா நீ மாத்தி வைக்கும் கால்களுக்கு மகாராஜா முதலாளிக்கு சத்ராபதி முண்டனுக்கு மாதளம்பூ சல்லடம்மா பெரட்டி வைக்கும் கால்களுக்கு பிச்சி பூவே கால்களுக்கு மதி வைக்கும் கால்களுக்கு 5 மணி வல்ல
வல்லையமோ வல்லையமோ அரக்கியத்த சல்லடமோ சல்லடமோ ஆளுமணி வல்லையமோ வல்லையமோ ஐயா வல்லையமோ வல்லையமோ இடுப்புக்கு அத்த சல்லடமோ வல்லையமோ அவங்க நல்ல வரைஞ்சு கச்ச சுங்கிலே நல்ல முதலாளிக்கு கச்ச செல்லட யார வல்ல கச்ச பவள கச்ச கத்த நீல கச்ச தடி இருப்பு தாடி ஒரு பந்தங்களாடி சுடலைக்கு அம்மாள் முன்னடக்க ஆண்டி பின்னடக்க முன்னடக்க முன்னடக்க இந்த மகாராஜா பின்னடக்க மாதாவும் மகாராஜா மையான களமதில நல்ல முதலாளி இடத்த சுத்தி வளர்த்த சுத்தி இடத்தவாண்டி இடது காலை மண்டி போட்டு வலது காலை முட்டு ஒன்றி வல்லையத்த கையிலெடுத்து பாப்பாத்திய மூட்டத்தில குத்துவா மூட்டத்தில குத்துவானா மூட்டோட இடுப்பானாயே மூட்டோட மூட்டத்தில குத்துவாராயே மூட்டத்தில குத்துவாராயே மூட்டோட இடுப்பானாயே ஆச்சிட்டாள வெற்றிய அரமம் அவன் தொடலைக்கு ஏ அப்பா நம்ம செல்லம் அவனை கூட்டிட்டு வந்தோம் பணம் பெத்த மாடுன்னு படப்போடலா போய் மேய்தான் அப்படின்னு சொல்லி செல்லம் அவனுக்கு எனமா எடுத்து ஊட்டணும்னு தாயான வெற்றி அம்மாயே அரமமாவா பாப்பாத்தியே எட்டு மத்த சூலிய தாண்டி மாவோட கொடியோட மணிக்கோடல உருகுதாரே மணிக்கோடல மாலையாக போடுதாரே மணிக்கோடல மணிக்கோடல ராமரகாயே எடுத்து ஒட்டுவாயே ஐயாவான மகராஜாயே ஒட்ட பேக்காரே மாபூச போடுதானே நெஞ்சலும்ப எடுக்கானே திங்கானே காலை எறும்பெடுத்து காலை எறும்பெடுத்து எறும்பு போல கடியானே கரண்ட காலே பேய்களுக்கும் ராஜாளே பேச்சிமாவன் சுடல ஐயா உடலை ஐயாயே சுத்தி நிற்கும் பேய்களுக்கு சூரவாரி எரியுதாரே இந்த ஒரு கையெலும்பு கையெலும்பு இந்த ஒரு காலெலும்பு இந்த ஒரு மண்டவாடு எப்படி சுத்தி நிற்கும் பேய்களுக்கு சூரவாரி எரியுதாரே அம்பேடி மகாராஜா கையால எடுத்த பிணா கனவையெல்லாம் உண்படியே வாயாலை தின்ற வீணோ தின்ற வீணோ
உன்படியே தின்ற வேணா மையானம் கொள்ளை போட்டார் மகாராஜா மையானம் கொள்ளை போட்டார் மகாராஜா யஜமா முதலாளி சாமாதி சாமம் சதிசாம நேரம் நஞ்சு போட்டா நடிச்சாம యమయసయ ఎలహులంగా సామమాచు அப்பனாம் பேட்சியம்மா பார்த்தா அர்த்த சாம நேரம் அப்படின்னு சொல்லி பேட்சியம்மா பார்த்தா நம்ம பிள்ளைய கொண்டு வந்துட்டோம், பிள்ளை வேணும் மட்டும் சாப்பிட்டுட்டான், இனி இங்க இருந்தாம்னா நம்ம கைலாசத்துல நம்ம அக்கா தேடுவா. அதனால அருமை மகனாகிய மாயாண்டி மகாராஜா யஜமான் முதலாளி இந்த சமத்துவபுரத்து சின்னத்துறைய கூப்பிட்டு, ஐயா ஏ சின்னத்துறை பெரியதுறை இல்ல எப்போ அம்மா சொல்ல கேளியா, மாங்கா நல்லா அடுப்பு கூட்டி மாங்கா நல்லா அடுப்பு கூட்டி மாதாளம்பு சோறாக்கி மகனத்தான காணும் உங்க அம்மா பார்வதியா மாணிக்க கையில எல்லாம் எல்லாம் தேடுவாரே அடுப்பு கூட்டி தென்னம்பூ வச்சோராக்கி மகனை காணும் கையில தேடுவாளே. இப்ப நீயும் மகனே, இப்ப நீயும் மகனே அழைக்கும் போது வா மகனே, இப்ப நீயும் அழைக்கும் போது எங்க வியாட்சியம்மா சொல்லும் போது இங்க போ சொல்லுதே என்னைய, நான் போக மாட்டேன், என் பசி அறிஞ்ச அமுது கொடுத்தது நீதானே, உன்னைய விட்டுட்டு நான் போக மாட்டேன், என்னைய பசிய மத்ததுன்னு நீதானம்மா, அதனால உன்னைய விட்டு போக மாட்டோம்னு சொல்ல மகனே இப்ப நீ போடா, நான் அழைக்கும் போது வாடா என்று சொல்லும் போதா அவன் பார்த்தாரு எங்க சின்னத்துறை யஜமா முதலாளி எந்த ஆயம்மா ஒன்ன விட்டு போனுமா மீதி பிணங்கள் எல்லாம் கட்டணமா கட்டணுமே மேல எத்தணுமே மகாராஜா சொன்ன போதே மங்கையான வேட்சியம் மீதி பிணங்கள் எல்லாம் கட்டணமா கட்டுவா கட்டணமா மேல ஏத்துவா தலைமையில ஏத்துவா மீதி பிணங்கள் எல்லாம் சமத்துவபுரத்து வெம்படியா வெம்படியாயே கோத்து மகாராஜா மகாராஜாயே நம்ம கட்டி கொண்டு கொண்டே எங்க எங்க வருவாரானா வருவாரானாயே ஆதி நல்ல கைலாசத்தில் கைலாசத்தில் 6 மாத குழந்தை போலே தலைக்கு வைத்து கண்ணை சேர்ந்து வரங்குதாரே கண்ணை இறந்து வரங்கும் போதே பார்வதியா நினைக்கால ஐயோ நம்ம வந்து ரொம்ப நேரமாச்ச, நம்ம பிள்ளை வயிறு பசிச்சு அழுதுருப்பான, பிள்ளைக்கு பாலாமிர்தம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்வதியா வார போது சவவாட பிணவாடே சவவாட பிணவாடே காரு மாறா அடிக்குதையோ மண்ட பிணவாடைய மனுஷவாட அடிக்குதை ஐயோ கைலாசத்தில் செத்தவாட அடிக்குதை ஐயோ மாணிக்க கைலைக்குள்ள மனுஷவாட அடிக்குதை ஐயோ சவவாட பிணவாடே சவவாட பிணவாடே
அழைக்குதையோ